கோ பேக்னு சொன்னவங்க வரவேற்க வேண்டி வரும் என்பதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலை. ஆக அன்று கோ பேக் சொன்னவங்க தொடர்ந்து கோ பேக் சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நிலைமை. அதனால இன்றைய காலகட்டத்தில் அதனால்தான் சொல்றேன், எதிர் அரசியல் செய்யறதை விட ஒரு முதலமைச்சர் வந்தா, ஒரு பிரதம அமைச்சர் வந்தா அவரை வரவேற்று அவருக்குள்ள மரியாதையை கொடுக்காம கோ பேக்னு சொல்றது, அதுக்கப்புறம் இப்படிலாம் சொல்றதுலாம் அதுக்கு எதிர்மறை அரசியல் இல்லாமல் ஒரு நல்ல அரசியல், நேர்மறை அரசியல் இருக்க வேண்டும் என்பதான் எனது கருத்து. இல்ல அந்த கண்காட்சியும் பார்க்கணும்னு சொன்னார். ஒரு இன்னொரு அரசியல் கட்சி தலைவரின் நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது இப்ப மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் நினைவு நாள்களில் எதிர்கட்சி தலைவர்களின் நினைவிடங்களுக்கு போகிறார்கள். ஆக ஒரு முழுவதுமாக ஒரு மரியாதையை செலுத்துவதை நாம் அரசியலாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதுதான். ஆக நான் இப்படிதான் செய்வேன் அப்படிதான் சொல்லி முழுமையாக ஒரு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான். அவர் கலைஞர் அவர்களின் நம்ம தமிழகத்திற்கு அவர்கள் ஆற்றிய பணிகளை ஒரு பாதுகாப்பு அமைச்சர் எடுத்து சொல்றதுல தப்பில்லை, நல்லதை எடுத்து சொல்வதில் தப்பில்லை. அரசியல் என்று வரும்பொழுது அதில் உள்ள விமர்சனங்களை வைப்பார்கள். இதே மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் அரசியல் விழாவிற்கு வந்திருந்தார்கள் என்றால் ஏன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடுமையான விமர்சனத்தை வைத்திருந்திருக்கிறார்கள். ஆக அரசியல் வேறு, அரசு வேறு, அரசியல் நிகழ்ச்சி வேறு, அரசு நிகழ்ச்சி வேறு என்பதை சரியாக பிரித்து பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஆமா, எனக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா நான் ஆளுநராக இருந்து பழக்கப்படும் பொழுது நான் மறுபடியும் சொல்றது, ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளாதீர்கள். இப்ப தெலுங்கானா முதல்வர் அன்று பாரத பிரதமர் வரும்போது அவர்களை வரவேற்க வராத போது நான் அப்பவே கருத்து சொல்லி இருக்கிறேன். முதலமைச்சர் பிரதம அமைச்சரை வரவேற்க வர வேண்டும். ஆளுநர் தேநீர் விருந்து கொடுத்தால் முதலமைச்சர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும். ஆக இது ஒரு அரசு அழைப்பாக பார்க்க வேண்டுமே தவிர அரசியல் அழைப்பாக பார்க்க கூடாது. இது ஒரு அன்புணர்ச்சியாக பார்க்க வேண்டுமே தவிர காழ்ப்புணர்ச்சியாக பார்க்க கூடாது. சுற்றி உள்ளவர்களும் அரசு விழாக்களில் ஒன்றாக வரும்பொழுதுதான், ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான், இன்னும் சொல்ல போனா அதனால்தான் நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போயிருக்க வேண்டும் என்று சொன்னோம். இன்னைக்கு பெருந்தன்மையோடு ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் இங்கே வரும்பொழுது முதலமைச்சர் அவர்களும் பெருந்தன்மையோடு நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போயிருக்க வேண்டும், போய் தமிழகத்திற்கு என்ன வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும். ஆக எல்லா விதத்திலுமே இந்த ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும், காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து. அதாவது அரசு விழால 2 பேர் வந்தார்கள் என்றாலே கூட்டணி என்று சொல்ல முடியாது. கூட்டணி கணக்குகள் என்பது அரசியல் நிகழ்வுகளை பார்த்து தேர்தல் வியூகங்களை அமைக்கும் பொழுது சொல்லுவது இல்ல. இப்போ அதை பற்றி நான் சொல்வதற்கு விருப்பம் இல்லை எனக்கு. இல்ல, நாங்க இப்ப அதை பத்தி சொல்லவே முடியாது. நாங்க தனித்தன்மையோடு வளர்ந்து வருகிறோம் என்பதை நான் சொல்றேன். கால்நடைத்துறையில 245 ஆம்புலன்ஸ் மத்திய நிதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆம்புலன்ஸ் இன்னைக்கு திறந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி மத்திய நிதின்னு சொல்லிட்டு அதை நிறுத்தி வச்சிருந்தாங்க, முடக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அதை துவங்கி இருக்காங்க. இது எப்படி பாருங்க, நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும். அவங்ககிட்ட கேளுங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அப்படியா, சந்தோஷம்.